ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கிரியேட் ஆட்டோமேட்டிக் ஐடி கார்ட்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூசிங் எக்ஸல் டேட்டா. ஓகேங்களா? ஒரு எக்ஸல் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ஐடி கார்டு ஈஸியாக நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, எம்ப்ளாயி ஐடி கார்டு உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இதில் 4 மெத்தட் இது பார்க்க போகிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸலில் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. செகண்ட் அந்த ஃபோட்டோவோட லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்லி தரப்போகிறேன். தேர்டு எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுங்கிறது தேர்டு பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் வேர்ட்லேயும் மெர்ஜ் பண்ணி எப்படி மெயிலிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் மெயில் மெர்ஜிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஐடி கார்டு நான் இதில் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பக்காவாக டிசைன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸலில் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட் எதாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க, டெசிக்னேஷன் பண்ணிக்கோங்க, எம்ப்ளாயி ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங், அப்புறம் ஃபோட்டோ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் ஒரு 9 எம்ப்ளாயி வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ இருந்தாலும், ஒரு 100 பேராக இருந்தாலும், 1000 பேராக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோ என்னன்னா, நான் D:1 ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன். இதுக்கு அந்த லிங்க்கை மட்டும் நான் இங்கே கொடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு அந்த ஃபோட்டோவோட பார்த்து மட்டும்தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஹைப்பர் லிங்க் சில இதில் இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க்னு இருக்கும். இதில் ஹைப்பர் லிங்க், இது பழைய 2007 நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் Ctrl+K கொடுங்க, இல்லைன்னா ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்கே என்னுடைய ஃபோல்டர் D:1 ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயோடைய P1, P2, P3ன்னு நான் எல்லாரோடைய டீட்டெயிலும் இருக்கு. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோஸ், இந்த ஃபோட்டோஸ்ங்கிற ஃபோல்டர் இருக்கு. இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ளாயோடைய ஃபோட்டோஸ் நான் இதில் வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸல் போவோம். அது எங்கே இருக்குன்னா D:1 போங்க. இன்சர்ட்டில் ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இங்கே D:1 ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் நான் எல்லா ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். எம்ப்ளாயி ஃபோட்டோஸ் P1, P2ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஹைப்பர் லிங்க் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதோடைய பார்த்து கொடுத்து வச்சுருக்கிறேன். ஈக்குவல் டு ஹைப்பர் லிங்க் போயிட்டு செட்டில் ஹைப்பர் லிங்க்கில் ஃபோட்டோஸு இதை போய் ஓப்பன் பண்ணுங்க. இந்த P1ங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? P1ங்கிறத கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ எனக்கு இது வந்தாச்சு. ஓகேவா? D:1 இருக்கு. இந்த இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. D:1 டபுள் ஸ்லாஷ் கொடுங்க. இங்கேயும் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் இதை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அந்த பார்த்து நீங்கள் ஃபுல் பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? காப்பி பண்ணி எல்லா ஃபோட்டோவும் நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ண முடியாது, பட் ஒவ்வொன்றும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் லிங்க் இன்சர்ட்டில் போயிட்டு ஹைப்பர் லிங்கில் ஃபோட்டோஸில் B2 அப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை எனக்கு P2ன்னு கொடுத்ததுனால இதை மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் வரிசையாக ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு இங்கே எடிட் பண்ணி நான் B2ன்னு மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு ஃபோட்டோவும் இந்த மாதிரி உங்களுக்கு இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லாஷுக்கு பதிலாக டபுள் ஸ்லாஷ் கொடுங்க. அதை D:1 அந்த மாதிரி மெயின் ரூட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸை. ஓகே, இப்போ நமக்கு எக்ஸலில் வேலை முடிஞ்சிருச்சு. ஃபைல் நேம் ஐடி கார்டு 2024ன்னு நான் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த எங்கள் லொக்கேஷனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓவர். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இந்த நியூ கிளிக் பண்ணி ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேஜ் செட்டப் போயிடுங்க. பேஜ் லேஅவுட்டில் பேஜ் செட்டப் போயிட்டு
இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் சரி. இங்கே வந்து A4 பேப்பர் வந்து A4 அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. A4. அப்புறம் வந்து மார்ஜின் பார்த்தீங்கன்னா 0.4 வச்சுக்கோங்க. 0.4 டாப் 0.4 பாட்டம் 0.4 எல்லாமே 0.4ன்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் 0.4 ரைட் 0.4 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பேஜ் செட்டப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஐடி கார்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு பேஜில் வந்து ஒரு 9 கார்டு இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் டேபிள்ஸ் போங்க. டேபிள்ஸில் ஒரு 3 rows and 3 columns வர மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு ஹைட் வந்து இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லேஅவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த லேஅவுட்டை சூஸ் பண்ணிங்கன்னா ஹைட்டு வித்து வரும். ஹைட்டு வந்து 3.5 கொடுங்க இன்ச்சஸ். இது வந்து 2.5 inches. ஓகேங்களா? கொடுத்துட்றேன். சப்போஸ் இது வந்து இன்ச்சஸில் இல்லைன்னா என்ன, ரிங் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வேர்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே போயிட்டு அட்வான்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேயில் ஷோ த நம்பர் ஆஃப் யூனிட்னு இருக்கும். இது இன்ச்சஸ்ங்கிறத எடுத்துட்டு சென்டிமீட்டர்னு இருந்துச்சுன்னா அது இன்ச்சஸ்ன்னு இந்த இடத்துல போய் மாற்றிக்கணும். ஓகே கொடுத்துறேன். இப்போ நமக்கு இன்ச்சஸில் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 inches வந்து ஹைட்டும் 2.5 inches வந்து வித்தும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. பேஜ் லேஅவுட்டில் நான் வந்து இந்த ஷேடிங்கில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த கலரை வந்து நான் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்சர்ட்டில் போயிட்டு ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் போயிட்டு பிக்சர் போகிறேன். ஒரு லோகோ வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்க. பிக்சரில் மைக்ரோசாஃப்ட் டெஸ்க்டாப்பில் நான் ஒரு லோகோ வச்சுருக்கேன். இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கம்பெனி லோகோ இல்லைன்னா ஒரு லோகோ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஐடி கார்டுக்காக. ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அதை மூவ் பண்ணி வைக்க முடியும். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு லோகோ வச்சுட்டேன். ஒரு இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து எதுக்குன்னா கம்பெனி நேம் அடிக்கிறதுக்கு. ஓகே, இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர் ஃபார்மட் டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபில் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரு ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த பார்டர் வேண்டானா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல போயிட்டு நோ லைன் கொடுத்துருங்க, நோ கலர். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் கம்பெனி பேரையும் அட்ரஸையும். நான் அட்ரஸ் அடித்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி கேப் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியலன்னா இந்த இடத்துல போயிட்டு பேஜ் லேஅவுட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பிஃபோர் ஸ்பேஸ் ஆஃப்டர் ஸ்பேஸ் வந்து 0ன்னு ஆக்கிக்கோங்க. 0ன்னு கொடுத்துட்டு சென்டர் தட்டுறேன். இப்போ இது போயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் சின்னது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரு நீங்கள் வந்து டிசைன்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சும்மா அவசரத்தில் பண்ணுறதுனால என்னால் கிரியேட் பண்ண முடியல. இப்போ வந்து நான் கம்பெனி நேமும் லோகோவும் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல லோகோ வரும், நீங்கள் அந்த லோகோ போட்டுங்க. கம்பெனி நேம் அடித்தாச்சு. அப்புறம் வந்து இதை நான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து டாக் 1ன்னே சேவ் பண்ணுறேன் டெஸ்க்டாப்பில். இந்த ஃபைலு நம்ம ஐடி கார்டோடைய லேஅவுட்டு. உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இது மட்டும் அடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஐடி கார்டுன்னு இங்கே அடிச்சுங்க. ஹெட்டிங் போல்டும் ஏரியல் பிளாக்கும் வச்சுக்கிறேன். அது உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை கொடுத்துருங்க.
ஓகே, நான் ஐடி கார்டு 11 பாயிண்ட் சைஸ் வச்சிருக்கிறேன். பாருங்க, இங்க வந்து ஏரியல் பிளாக்கும் 14 ஐடி கார்டுக்கு வச்சிருக்கிறேன். ஐடி கார்டுன்னு ஹெட்டிங் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் வேணா டெலீட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ம என்ட்ரு தட்டிட்டு என்ன பண்ண போறோம்னா நேமு இதெல்லாம் அடிச்சுக்கோங்க. வந்து நாம இந்த மாதிரி நேமு, டெசிக்னேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங், கான்டாக்ட் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, பிளட் குரூப் இருந்தா பிளட் குரூப்பு, சைனு இதெல்லாம் இங்க கீழே வந்து சைன் வரும். ஓகே, அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடி கார்டு டிசைனிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது வந்து மெயிலிங் பண்ணணும். மெயிலிங் ஆப்ஷன் போங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் மெயிலிங் மெர்ஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இங்க போயிட்டு லேபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. லேபிள்ஸ் கிளிக் பண்ணோன்னா 1.2 லெட்டர்ஸ்னு இருக்கு, அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கேட்கும், ஓகே கொடுங்க. கொடுத்தோன்னா மறக்காம இந்த இடத்துல கண்ட்ரோல் இசட் கொடுக்கணும். அண்டு பண்ணிடுங்க, இதுதான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸல் ஃபைல வந்து இங்க வந்து லிங்க் பண்ணணும். மெயிலிங் போயிட்டு இந்த செலக்ட் ரெசிபியன்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். செலக்ட் ரெசிபியன்ட்ங்கிறதுல போயிட்டு யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அந்த டேட்டா பேஸ் எங்க வச்சிருக்கீங்களோ அதை லிங்க் பண்ணுங்க. டி கோலன்ல ஐடி கார்டு உங்களுடைய டேட்டா பேஸ் ஃபைல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணோன்னா செலக்ட் டேபிள் ஷீட் நம்பர் 1ல இருக்கு, அதனால ஓகே கொடுத்துட்றேன். எந்த ஷீட் இப்போ 2ல இருந்துச்சுன்னா டேட்டா பேஸ் வந்து 2ன்னு கொடுங்க. 1ங்கிறதுனால ஒரு ஷீட் நம்பர் 1, அது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு வரும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம அடித்த சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, டெசிக்னேஷன், இந்த எல்லா டீட்டெயிலும் வந்துடுது. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஃபீல்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இன்சர்ட் இப்போ வந்து நேம் ஆஃப் த எம்ப்ளாயிங்கிறத இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. அது மாறினா பரவாயில்ல, அலைன்மெண்ட்டு இந்த இடத்துல இன்சர்ட்ல போயிட்டு அடுத்தது டெசிக்னேஷன், நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் டிஓஜே, அடுத்தது வந்து கான்டாக்ட் நம்பர். இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இங்கே போய் தான் பண்ணது நல்லது, கையால் டைப் பண்ணாதீங்க. மொபைல் நம்பர் இந்த இடத்துல. அடுத்தது எம்ப்ளாயி ஐடி, இன்சர்ட்ல போயிட்டு எம்ப்ளாயி ஐடி. இப்போ நான் எல்லா ஃபீல்டும் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து அப்டேட் லேபிள்ஸ்னு வரும். பாருங்க, இப்போ நான் இதை அப்டேட் லேபிள்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 9 ஐடி கார்டும் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபோட்டோ மட்டும் இதில் வைக்கல. இங்கே கீழே வந்து பிளட் குரூப்பு, சைனு அதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். என் கார்டு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறது தான், நான் சிம்பிளாக பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக, டைம் ஆகுங்கிறதுனால. அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் போடணும். அது வந்து நீங்கள் மறக்காமல் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து டேபிள் தான் போடணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல டேபிள் போயிட்டு சிங்கிள் பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த டேபிளோடைய ஒரே ஒரு ரோஸ் மட்டும் போட்டிருக்கேன், ஒரு பாக்ஸ் மாதிரி. டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிங்கன்னா வரவே வராது. இந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஃபோட்டோ வைக்கிற சைஸுக்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இங்கிட்டு இதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் அதே மாதிரி இந்த பார்டர் வந்து நமக்கு வேண்டாம். இங்கே போயிட்டு பார்டரை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, பார்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நோ பார்டர்ஸ் கொடுத்துருங்க. இந்த இடம் பாக்ஸ் இருக்கு ஆனால் பார்டர் இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா பாக்ஸோட வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதையும் வந்து நீங்கள் வெளியில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மெயிலிங் போங்க. இந்த இடத்துல அப்டேட் லேபிள்ஸ்னு இருக்கும், இதை கொடுக்குறேன். எல்லா இடத்துலையும் அந்த பாக்ஸு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து மறக்காமல் இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு கமாண்ட் டைப் பண்ணணும். கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் F9 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கர்லி ப்ராக்கெட் வரும். கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிட்டு இன்க்ளூட் பிக்சர் டபுள் கோட்ஸ் அடிங்க.
ஓகேங்களா. இன்க்ளூட் பிக்சர் நோ ஸ்பேஸ் விடக்கூடாது. கொடுத்துட்டு மெயிலிங் போயிட்டு இன்சர்ட் ஃபீல்டில் ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணுங்க. இது மறைஞ்சிரும். ஓகேங்களா. இதை பார்க்கணுன்னா ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டுன்னு கொடுத்தீங்கன்னா இது நம்ம இன்சர்ட் பண்ண அந்த லிங்க் வந்துடும், ஃபோட்டோவோட லிங்க். இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா அப்டேட் லேபிள்ஸ் போய் கிளிக் பண்ணணும். அப்டேட் லேபிள்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாத்தோட இதுலேயும் அது அப்டேட் ஆகிருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேபிள் வந்துருச்சு. ரைட் கிளிக் பண்ணி டாகிள் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி டாகிள் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது மாதிரி எல்லா ஃபீல்டும் அப்டேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபினிஷ் மெர்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஆல் ரெக்கார்ட் ஓகே கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு எந்த ரெக்கார்டு வேணும்னா 1 to 9னா இங்கே 1ம் இங்கே 9ம் கொடுங்க. ஓகே, ஆல் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 1 to 9 கொடுக்குறேன் நான். எனக்கு 9 ரெக்கார்ட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். நம்ம டாக் 1 தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். இந்த மாதிரி ஒரு புது டாக்குமெண்ட் லேபிள் 1 அப்படின்னு வந்துடும். பட் வந்துருச்சு. பட் என்னன்னா இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் செந்தில்குமார் டீச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சத்யநாராயண் அக்கௌண்டன்ட்டு, ஃபோன் நம்பர், எம்ப்ளாயி ஐடி, நெட்ஒர்க் இன்ஜின், யாழினி. ஓகேங்களா. எல்லாரோடைய டீட்டெயிலும் நமக்கு வந்துருச்சு. பட்டு இதில் என்னன்னா ஃபோட்டோ வரல. அது எப்படி வர வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு Ctrl A செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl A கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனாங்க கீபோர்டில் F9 ப்ரெஸ் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி 2 விண்டோ வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஐடி கார்டு இந்த இது இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஐடி கார்டு வந்துடும். பட் என்னன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. லேபிள்ஸ் 1ன்னு கிரியேட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தா டாக்குமெண்ட் 1ன்னு நம்ம பண்ணோம். இது நம்ம மெர்ஜி ஆகி ஃபோட்டோவோட வந்துடும். இதுதான் ஃபைனல் கார்டு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஐடி கார்டு வந்துடும். பட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் ஃபோட்டோஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அலைன்மெண்ட் மாறி வரும், கீழே மேலே வரும். ஓகேங்களா. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிக்சர்னு வரும். பிக்சருங்கிற இடத்துல போயிட்டு இங்கே 1 inches கொடுத்துருங்க. ஓகேங்களா. சப்போஸ் கூட இருந்துச்சுன்னா 1 inches அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் 1 inches. ஓகேங்களா. சில நேரம் இப்படி இருந்திருக்கும். பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சில நேரம் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். சில நேரம் இது 2வது பேஜ் போகுது. அதுக்கு என்னன்னா ஃபோட்டோ சில நேரம் பெருசாக இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் வரும். இங்கே போய் 1 inches. இதுவும் அதே மாதிரி 1 inches இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மாதிரி எல்லாமே ஈவனாக 1 inchesன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு ரெடி. இன்னும் வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்திருக்க கார்டு டிசைன்லாம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ வேணும்னா போடணும்னா சொல்லுங்கள். அது சம்மந்தமான வீடியோ நான் போடுறேன்.